10th standard maths common quarterly examination காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்ல தரவா பார்த்துட்டனா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part C question number 30. I am Jaykumar. If the function f is defined by னு கொடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க x plus 2 x greater than 1 x greater than 1 னா 1 விட ஜாஸ்தியா இருக்குது ஓகேவா அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x plus 2 ஓகே ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க -1 க்கும் less than equal to x less than equal to 1 அப்ப இது ரெண்டுக்கும் இடையில யார் இருக்காப்ல f of x is equal to 2 இருக்காப்ல ஓகே அப்ப -3 க்கும் ஓகேவா less than x less than equal to -1 யார் இருக்காப்ல f of x is equal to x minus 1 இது நீங்க பட்டா டிரா பண்ணிட்டனா I will get ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி தான் ஈஸியா முடிஞ்சிரும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களே f of 3 என்னன்னு கேட்டிருக்காங்க f of 3 பாருங்க 3 எங்க இருக்கு லைஸ் பண்ணுது so it lies on f of x is equal to x plus 2 பாருங்க 3 இங்க இருக்கு இங்க x plus 2 ல லைஸ் ஆகுது அப்ப x is equal to 3 போடுங்க அப்ப 3 plus 2 is equal to என்னது 5 அவ்வளவுதான் ஆன்சர் ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க f of 0 0 எங்க லைஸ் ஆகுது so it lies on f of x is equal to 2 x க்கு எதுவுமே கிடையாது அப்ப f of 0 is equal to 2 அதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சா தேர்ட் ஒன் பாருங்க f of -1.5 -1.5 எங்க இருக்கு பாருங்க so it lies on f of x is equal to x minus 1 அப்ப f of -1.5 is equal to -1.5 minus 1 minus 2.5 ஓகேவா இப்ப பாருங்களேன் fourth one பாருங்க f of 2 plus f of -2 ஓகே f of 2 நீங்க எடுத்து பாருங்க so it lies on f of x is equal to x plus 2 அப்ப f of 2 நீங்க எடுங்க 2 plus 2 is equal to 4 ஓகே இப்ப f of -2 -2 எங்க லைஸ் ஆகுது பாருங்க it lies on f of x is equal to x minus 1 அப்ப f of -2 is equal to -2 minus 1 equal to -3 therefore f of 2 plus f of -2 அப்ப f of 2 உடைய வேல்யூ 4 plus -3 அப்ப 4 minus 3 is equal to 1 அவ்வளவுதாங்க ஆன்சர் thank you wish you all the best subscribe பண்ணுங்க plus share பண்ணுங்க plus like பண்ணிட்டு பாருங்க students all the best